ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தொட்டதின் மூலமா உன் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். என்னவோ உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யார் வாழ்க்கையிலையும் கஷ்டமில்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வரதான் போகிறேன். எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசு சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கை சரியானதா சந்தோஷமானதாக மாறிடும் என் செல்லமே. கர்மாக்கள் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் துன்பங்களை நீ அனுபவிக்கும் போதும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தர இந்த வராகி அம்மா இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். என்ன நடந்தாலும் நீ நல்ல பிள்ளையாக வாழணுங்கிறது தானே இந்த வராகி அம்மாவின் விருப்பம். நல்ல மனசோட நல்ல பிள்ளையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ நல்ல மனசிலிருந்து மாறக்கூடாது. நேர்மையையும் நம்பிக்கையும் கைவிடாம எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட வாழ தயாராகு. உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. சில நேரங்களில் நீயே உன்னை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிற. எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி அவங்களே எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதான் இப்போ உனக்கான சந்தோஷத்தை வரவழைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் சரியாயிருன்ற நம்பிக்கையோட நீ இரு. உன் வாழ்க்கையில் புண்ணியங்களை அள்ளி கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை வரவழைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தான தர்மங்களை நீ செய்யும்போது படிப்படியாக உன் வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே போகுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளின் காரணமாக உன் வாழ்க்கையில் எந்த கர்ம வினைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எப்பவுமே நிதானமாக இருக்கணும். தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்காத. உனக்கு தேவைப்படும் போது இந்த வராகி அம்மா நான் வந்து வழிகாட்டுவேன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து நல்ல அறிவுரைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்கிற வேலையில் நீ நம்பிக்கையோட மனசார முயற்சி செய்யும்போது அதன் மூலமாக உனக்கு வெற்றியும் நல்ல லாபமும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். முயற்சி செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. உன் மனசை முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவை திறந்து வைக்கிறேன். உனக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல பலன்களையும் கூட கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் உனக்கு மன உறுதியையும் தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் வெற்றியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். நீ யாரையும் பின்பற்றாமல் யாரையும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம உன் வழியில் நீ பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அடுத்தவங்களை பார்த்து அதை போல் வாழணும்னு நீ யோசிக்காதே. ஏன்னா உனக்கு வழிகாட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை பார்த்து வேணும்னா மற்றவங்க உன்னை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு வாழலாமே தவிர நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சொல்லும் செயலும் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லதை செய்வதாகவே இருந்திருக்கு. எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையான உன்னை வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ யாரையும் பின்பற்றாமல் யார் வாழ்க்கையும் பார்த்து அதை போல் வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு வெளிச்சம் தரும் தீபமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன்.
யாராவது உன்னை குழப்ப நினைச்சாலும் நான் ஒருபோதும் உன்னை தவிக்க விட்டுட மாட்டேன். உனக்கு நல்ல மன தெளிவையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து நல்ல பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோட என் நாமத்தை நீ சொல்லும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாருமே உனக்கு துணையாக இல்லாத நேரத்திலும் உனக்காக யாராவது வந்து ஆறுதலாக இருந்தாங்கன்னா அவர்களை ஒருபோதும் மறவாதே. ஏன்னா கஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் யாரும் கூட வந்து நிற்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாராவது வந்து இருந்தாங்கன்னா அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வரம்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. மனிதர்களுக்கு இடையில உறவுகளுக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். உனக்கும் மற்றவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்போது நான் சொல்கிறது தான் சரின்னு வாதாடாமல் கொஞ்சம் பொறுத்து போகிறதில் தப்பு இல்லை என் செல்லமே. சின்ன சின்ன வேறுபாடுகளால் உருவாகும் பிரச்சனைகளை நிரந்தரமானதாக மாற்றிக்கிட்டு யாரையும் பிரிஞ்சு போகாதே. மனிதர்கள்னா மனசில் கோபம் வரலாம், மனக்கசப்புகள் உருவாகலாம். ஆனால் அதையே காரணமாக வச்சு நீ யாரையும் சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் உனக்கு நல்லவர்களாக இருந்திருக்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக இப்போ அவங்க வேறு விதமாக நடந்திருக்கலாம். யார் மீதும் உன் மனசில் நீ வெறுப்பை வளர்த்து கொள்ளாதே. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நன்மையை செய்பவர்கள்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய நன்றி உணர்ச்சிக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். கோபம்ன்றது மிகவும் ஆபத்தான ஒரு தீயை போல, அது உன்னை உள்ளுக்குள்ளேயே இருந்து பொசுக்கி எரிச்சு கொன்னுடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசில் கோபத்தை உருவாக்கி கொள்ளாமல் அமைதியாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. மனசில் கோபம் வரும்போதெல்லாம் நீ அமைதியாக பேசாமல் இருந்துட்டாலே கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் உன்னை விட்டு கடந்து போயிடும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மாவை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து அதை சரி செஞ்சிருவேன். எந்த நேரத்திலும் உன் மனசை மட்டும் நீ அமைதியாக பொறுமையாக வச்சுக்கோ. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனதை சிதற விடாதே. உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்தி கொண்டு போக உனக்கு தேவையான சக்தியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை அழிக்கக்கூடிய ரப்பர் உன் கையில் தான் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கடந்த காலத்தில் நீ தப்பு செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் இந்த பிறவியில் நீ எல்லாத்தையும் சரியாக செய்யும்போது, நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கையாளும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் எதிர்காலத்தை உன்னால் அழகாக வடிவமைக்க முடியும். தப்பு செஞ்சிட்டோமேனு அதையே யோசித்து வருத்தப்படாமல் அதை திருத்திக்க மாற்றிக்க முயற்சி செய். தவறு செய்ததை விட அந்த தவறை திருத்திக்காமல் இருக்கிறது தான் பெரிய தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ உன் தவறுகளை எல்லாம் மறைக்காமல் இந்த வராகி அம்மா கிட்ட ஒத்துக்கிட்ட, மனசார மன்னிப்பும் கேட்டுட்ட. அப்புறம் என்ன, இனிமே நீ திருந்தி நல்ல வழியில் வாழ முயற்சி செய். இந்த வராகி அம்மா நானும் உனக்கு எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை தருதோ அதை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கையில் உன் மனசுக்கு அமைதியை தராத விஷயங்களையும் உன் வளர்ச்சிக்கு உதவாத எந்த விஷயங்களையும் பற்றி யோசிக்காதே. உன்னை மதிக்காதவர்கள் யாராக இருந்தாலும், உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களும் உனக்கு மகிழ்ச்சி தராத விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கக்கூடிய தைரியம் உனக்குள்ளே இருக்கட்டும். எந்த விஷயம் உன்னை மகிழ்ச்சி படுத்துதோ, எந்த நல்ல நிகழ்வு உனக்கு நினச்சி பார்த்தா சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. நீ எப்போதுமே உன்னையும் நேசிக்கணும், உன் மரியாதையும் காப்பாற்றிக்கணும். யாராவது உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துபவர்களாக இருந்து அதே நேரத்தில் வேலைக்கு ஆள் தேவைப்படும் போது உன்னை பயன்படுத்த நினச்சாங்கன்னா அவர்களை நீ பொறுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு மரியாதை கொடுக்காம காரியத்துக்கு மட்டும் உன்னை பயன்படுத்த நினைக்கும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடு. எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ மனம் வழி கொள்ளும்படியும்
வேதனை கொள்ளும்படியும் இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். உன்னை துன்பப்படுத்தும் விஷயங்கள் அனைத்தையுமே சரி செஞ்சு கஷ்டங்கள்லேருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு நன்மைகளை செய்யவும் உனக்கான நல்லதை தரவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் முக்கியம்னு நினச்சி எல்லா மனிதர்களையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட வேண்டாம் என் செல்லமே. எது முக்கியம், எது தேவையில்லை, எது அவசியம், எது அனாவசியன்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். செல்வம், பதவி, பாராட்டுன்னு இந்த உலகத்தில் பல விஷயங்கள் உனக்கு முக்கியமானதாக உன் மனசுக்கு பெருசாக தோணலாம். ஆனால் காசு பணத்தை விட பதவியையும் பாராட்டையும் விட உடல் ஆரோக்கியம் முக்கியன்றது எப்போ தெரியுமா உனக்கு தோணும்? என்னைக்காவது உடல்நலம் பாதிக்கும் போது தான் மற்ற எல்லாத்தையும் விட உடல் தான் முக்கியன்ற உண்மையை உணர்வாய். இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே மிகவும் முக்கியமானதுன்னா அது உன் உடல் ஆரோக்கியம்தான் என் செல்லமே. ஏன்னா ஒரு மனுஷர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க அது இதுன்னு நிறைய கனவுகளை சொல்லுவாங்க. ஆனால் அதே மனிதன் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது போய் உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசைன்னு கேட்டால் என் உடம்பு சரியானா போதும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதும் தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். முதல்ல உன் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோ. தேவையற்ற கவலைகளோ கோபங்களோ மனவேதனைகளோ உன்னை காயப்படுத்தாமல் நீ அமைதியாக வாழ கற்றுக்கோ. உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் மனசுக்கு நல்ல அமைதியை கொடுத்து உன்னை பாதுகாத்து வழி நடத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் ஆசீர்வாதங்கள் மூலமாகவே நான் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னை நீ முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஒரு நொடி பொழுது கூட இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். நீ பயப்படாமல் தைரியமாக இரு. என்னையே கதியை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நானே முன்னின்று அதை செய்ய வைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத என் செல்லமே. இந்த உலகத்தில் என்னை விட்டால் உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்க பலமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படியும் நிம்மதியோடு நீ வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை எப்போதும் புன்னகையோட மகிழ்ச்சிகரமாக பார்க்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்ல நாளாக ஆக்கி தர்றேன். இன்று இரவோடு இரவாக உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும்படி செய்ய போகிறேன். நீ விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை மாற்றங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொண்டு வர்றேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றமோ வேலை மாற்றமோ அனைத்தும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. உன் எதிர்கால வாழ்க்கை ஏற்ற மிகுந்த அழகான வாழ்க்கையாக அமையும்படி இந்த வராகி அம்மா திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் மெதுவாக நீங்கி உனக்கான மகிழ்ச்சி வரத் தொடங்கும். நீ எதிர்பார்க்கும் நபர்களிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியையும் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு முன்னேறு. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலுமே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளாக உன் மனசில் நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ எதை நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்படுகிறாயோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன் எதிர்காலத்தை நல்லதாக மாற்றும் என் செல்லமே. உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா உருவாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா நானே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை எழுதி உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறேன் என் செல்லமே.
உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா என் பாதத்தில் வச்சுடு. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்குன்ற எண்ணத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நான் இனிமையானதாக மாற்றி காட்டுறேன். உனக்கான பொற்காலத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. விதியை விட உன் மதியின் மீது நம்பிக்கை வை. உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக உன் வாழ்க்கையவே உன்னால் ஜெயிச்சிட முடியுமேன்னு செல்லமே. உனக்கு நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் மனசு சோர்ந்து போகாதே. உன் நல்ல நேர்மறை எண்ணங்களின் மூலமாக நீ நல்வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை கைவிடாமல் காப்பாற்றி தூக்கி உயர்த்தி பிடிச்சு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன் முன்னேற்றத்தை தடுக்க யார் நினச்சாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இனிமே உன் பாதையில் உனக்கு தடையாக யாரும் வந்து நிற்க முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே.